ஹலோ மக்களே, உங்கள் அனிமி வரியான டாட்டேவில் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். இன்றைக்கி டஞ்சன் ரிசர்ட்டுங்கிற மங்காவோட சாப்டர் 66 இதோ உங்களுக்காக. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஃபைட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த பனிக்கொரிலாவுக்கும் அந்த ஹீரோ இருக்கணும் பார்த்தீங்களா, பெரிய மான்ஸ்டர், அதுக்கும் ஃபைட் நடக்குது. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு இதோட உங்கள் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த பனிக்கொரிலா இருக்குது பார்த்தீங்களா, அதோட கதை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சைடு அப்படியே பார்க்குறீங்கன்னா அதுக்குள்ளேருந்து சின்னதாக அந்த சின்ன மான்ஸ்டர் பார்த்தீங்களா, பனி மான்ஸ்டர் அதெல்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் ஹீரோ பார்த்தோன்னே, அட பாவிகளா, நீங்கள் தான் குட்டி பெசாட்டாக இருந்துக்கிட்டே எல்லாம் ஒட்டு கசஞ்சு தான் இந்த மாதிரி பெரிய மான்ஸ்டர் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சப்படுறான். அப்போ பார்த்தீங்கன்னா சிம்பி இருந்துக்கிட்டு இதோட உங்கள் கதையெல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பவர் யூஸ் பண்ணுறப்பாங்க. அதோட அது ஃபைட் முடிஞ்சிருது. இப்போ இந்த சைடு பார்க்குறாங்க எல்லாரும் வழக்கம்போல கும்பலாக வந்து பேசிக்கிட்டு கிடக்காங்க. என்ன பேசிக்கிட்டு கிடக்குறாங்கன்னா, இந்த அளவுக்கு ஃபைட் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு சின்வி தான் காரணம் சொல்லி மற்ற 2 பேரும் பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சின்வி வந்துக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் 2 பேருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு முக்கியமாக காரணமானது நம்ம ஹீரோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்வியும் சொல்லிட்டு கிடக்குறாங்க. அப்போ முயல் இருந்துக்கிட்டு உன்னுடைய அந்த கல்வெட்டு ஏடு அதான் நைட் அடிச்சில் குளோவாக தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்வியும் எடுத்து பார்க்குறாங்க பாருங்கள். அந்த கல்லும் குளோவாக ஆரம்பிக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு வாங்க இப்போ நம்ம டேரக்ஷனை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு இடையில வந்து சேர்றாங்க. இங்கே தான் இருக்குது, அங்கே பாரு இதே மாதிரி கல் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிடக்குறான் பாருங்க. சொன்ன மாதிரியே அதே மாதிரி கல் அந்த இடத்துலையும் கிடக்குது. ஒரு வேளை கேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சின்மே இருந்துக்கிட்டு அந்த கேட்டுக்கு ஏற்றாப்புல போய் இன்னொரு கல்லையும் வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெளிச்சம் ஏற்படுது. இந்த வெளிச்சம் வேறு எதுவும் கிடையாது, ஒரு மேஜிக் சர்க்கிள்னு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா, அதே வெளிச்சம் தான். இப்போ மேஜிக் சர்க்கிள் நம்ம குறுப்பை சுற்றியாக அது உருவாகுது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை தவிர மிச்சம் எல்லாருமே அந்த கேட்டு மூலியமாக போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு வழக்கமாக தான் நான் மட்டும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மனசு உடஞ்சி போயிட்டான். இப்போ முயல்ந்துக்கிட்டு உனக்கே தெரியும் உன்னுடைய ஃபேட்டே தான், அப்படி இருக்கும்போது இதை நினச்சி ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்லிட்டு கிடக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும், கொஞ்சம் அப்படிக்கா போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறக்கான் ரொம்ப சோகமாக. அப்போ இருந்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு நினச்சிட்டு போயிட்டு அவன் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கே பாரு அப்படின்னு சொல்லி முயல் கேட்குது. அப்போ தான் முயலை காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 4, 5 என்னமோ இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி உருவாக்கிட்டான். இதை பார்த்தோன்னா முயலை நீ இருக்கிற எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு வந்துட்டு கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னுடைய இந்த ஸ்கில் லெவலு 2ஆக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம முயலும் சொல்ல ஆரம்பிக்குது, நீ என்ன பண்ணியிருக்க, உன் மேலே பாரு ரொம்ப அழுக்காக இருக்குது, போய் குளி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த குளிரை குளிச்சேன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிராக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த ஹாட் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, சுடு தண்ணி இதெல்லாம் குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதை மைண்டுக்குள்ளே வந்ததும் போதும் நான் முடிவு பண்ணிவிட்டேன் அடுத்தது என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டான். இதோட அந்த சாப்டர் முடிவருகிறது. சரிங்களா மக்களே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணி தட்டி விடுங்க மக்களே. உங்களை நெக்ஸ்ட் சாப்டர் வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.